இறைவனின் பல்கலைக்கழகம் அதில் பயிலும் மாணவர் திலகம். இறைவனின் பல்கலைக்கழகம் அதில் பயிலும் மாணவர் திலகம். 4 பாடங்கள் தினம் பயின்றிட அனுதினம் முயன்றிடுவோம். இறைவனின் பல்கலைக்கழகம் அதில் பயிலும் மாணவர் திலகம். மலரினை நாடும் வண்டுகள் போலே மனமது நாடும் சிவனை. மலரினை நாடும் வண்டுகள் போலே மனமது நாடும் சிவனை. குணங்கள் வளர்ந்து குறைகள் நீங்கும், குணங்கள் வளர்ந்து குறைகள் நீங்கும். இறைவனின் பல்கலைக்கழகம் அதில் பயிலும் மாணவர் திலகம். தினமும் எழுந்து யோகம் செய்து தீவினை போக்கிடுவோமே. தினமும் எழுந்து யோகம் செய்து தீவினை போக்கிடுவோமே. மனதில் நிலவிடும் தானே, மனதில் சாந்தி நிலவிடும் தானே. இறைவனின் பல்கலைக்கழகம் அதில் பயிலும் மாணவர் திலகம். உண்ணும் போதும் உறங்கும் போதும் உயரிய சிவனை நினைப்போம். உண்ணும் போதும் உறங்கும் போதும் உயரிய சிவனை நினைப்போம். என்றும் சுகம் நம் வாழ்விலே, என்றும் சுகம் நம் வாழ்விலே. இறைவனின் பல்கலைக்கழகம் அதில் பயிலும் மாணவர் திலகம். தாயும் அவரே தந்தையும் அவரே என்பதை உணர்ந்தால் போதும். தாயும் அவரே தந்தையும் அவரே என்பதை உணர்ந்தால் போதும். சாந்தியும் சுகம் நல்வாழ்விலே, சாந்தியும் சுகம் நல்வாழ்விலே. இறைவனின் பல்கலைக்கழகம் அதில் பயிலும் மாணவர் திலகம். நான் பாடங்கள் தினம் பயின்றிட அனுதினம் முயன்றிடுவோம். இறைவனின் பல்கலைக்கழகம் அதில் பயிலும் மாணவர் திலகம். தினந்தோறும் வந்தாய் என்னை நீயும் தேடி. தினந்தோறும் வந்தாய் என்னை நீயும் தேடி. ஞானத்தை கையிலேந்தி, உயர் ஞானத்தை கையிலேந்தி நானும் ஓடி வந்தேன் உந்தன் மடியை நாடி. நானும் ஓடி வந்தேன் உன்
अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। तुम हो कौन, कहाँ से आए, अपने आप को जानो। राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर तुम पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? வாணி தேதி 1/11/2025. பாப்தாதா மதுபன் காலை முரளி. பாபா சொல்கிறாங்க, மீட்டி பச்சே, तुम इस रूहानी यूनिवर्सिटी के स्टूडेंट हो. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இந்த ஆன்மீக பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள். तुम्हारा काम है सारी यूनिवर्स को बाप का मैसेज देना. உங்களுடைய வேலை என்னவென்றால் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு பாபாவுடைய செய்தியை கொடுக்க வேண்டும். கேள்வி கேட்குறாங்க பாபா, अभी तुम बच्ची कौन सा डिंडोरा बेटते और कौन सी बात समझाते हो. இப்பொழுது குழந்தைகள், நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு தண்டோரா போடுறீங்க, மேலும் எப்படிப்பட்ட விஷயத்தை புரிய வைக்கின்றீர்கள். பதில், तुम डिंडोरा पीटते हो कि नई दैवीय राजधानी फिर से स्थापन हो रही है. நாம் என்ன தண்டோரா போடுறோம்? இப்போ புது தெய்வீகமான ராஜ்யமானது மீண்டும் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. अनेक धर्मों का विनाश होना है. அநேக தர்மங்களானது இப்பொழுது விநாசம் ஆக வேண்டும். तुम सबको समझाती हो कि सब बेफिक्र रहो. நீங்கள் அனைவருக்குமே புரிய வைக்கிறீர்கள், நீங்கள் அனைவரும் கவலையற்றவர்களாக இருங்கள். ये इंटरनेशनल रोला लड़ाई जरूर लगनी है. இது உலகத்திற்கான ஞானமாகும். சண்டை என்பது அவசியம் ஏற்படும். இந்த யுத்தத்துக்கு பிறகு தெய்வீகமான ராஜ்யம் வரும்.
ஓம் சாந்தி. ये है रूहानी यूनिवर्सिटी. இது ஒரு ஆன்மீக यूनिवर्सिटी. सारी यूनिवर्स की जो भी आत्मा यूनिवर्सिटी में आत्माई पढ़ती है, முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களும் இந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கின்றார்கள். படிக்கிறது யார் இந்த பல்கலைக்கழகத்தில்? ஆத்மாக்கள் படிக்கின்றார்கள். யூனிவர்ஸ் அர்த்தாத் விஸ்வ. யூனிவர்ஸ் அப்படின்னாலே உலகத்தை குறிப்பிடப்படுகிறது. अब कायदे अनुसार यूनिवर्सिटी का अक्षर तुम बच्चों का है. பாபா சொல்கிறார், நியமபூர்வமாக பார்த்தோம் என்றால் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற வார்த்தை குழந்தைகளுடையதாகும். ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா ஆத்மாக்களும் இங்கே வந்து படிக்கின்றார்கள். ஆக இது ஆன்மீக யூனிவர்சிட்டி. ஜிஸ்மானி யூனிவர்சிட்டி ஒத்தினிய ஸ்தூலமான பல்கலைக்கழகம் என்பது எதுவும் இல்லை. ஏகி காட்ஃபாதர்லி யூனிவர்சிட்டியே இது ஒன்றுதான் கடவுளால் நடத்தப்படக்கூடிய यूनिवर्सिटी ஆகும். காட்ஃபாதர்லி यूनिवर्सिटी. सभी आत्माओं को लेसन मिलता है. இங்கே அனைத்து ஆத்மாக்களுக்கான பாடமானது கிடைக்கின்றது. तुम्हारा ये पैगाम कोई न कोई प्रकार से सबको जरूर पहुंचाना चाहिए. பாபா சொல்லர், நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி ஏதோ ஒரு விதமாக அனைவருக்குமே சென்று சேர வேண்டும். மெசேஜ் தேனா ஹெனா, செய்தி கொடுக்க வேண்டும் அல்லவா? மெசேஜ் பில்குல் சிம்பிள். நீங்கள் கொடுக்க வேண்டிய செய்தியோ மிகவும் சிம்பிளானது. பச்சே ஜான்தே ஹே वो हमारा बेहद का बाप है. குழந்தைகளுக்கு தெரியும் பாபா எப்பேற்பட்டவர், நம்முடைய எல்லையற்ற தந்தை. அவரை தான் எல்லாருமே நினைவு செய்கிறார்கள். ऐसे भी कही वो हमारा बेहद का माशूक है. அவர் நம்முடைய எல்லையற்ற தந்தை என்று மட்டும் சொல்ல முடியாது, இப்படியும் சொல்லலாம், நம்முடைய எல்லையற்ற பிரியதர்ஷனாக இருக்கின்றார். जो भी विश्व में जीव आत्माएं हैं उस माशूक को याद करती है. பிரியதர்ஷன், உலகத்துக்கே பிரியதர்ஷன் அவர் தான். ஏனென்றால் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவாத்மாக்களும் அந்த பிரியதர்ஷன் நாயகனை நினைவு செய்கிறார்கள். பாயிண்ட்ஸ் अच्छी ரீதி தாரண கர்னி ஹே. இந்த பாயிண்டை குழந்தைகள் நீங்கள் நன்றாக தாரணை செய்ய வேண்டும். जो फ्रेश புத்தி होंगे वो अच्छी ரீதி தாரண் கர் சकेंगे. யாருடைய புத்தி ஃப்ரெஷ்ஷாக இருக்கின்றதோ அவர்கள் நன்றாக தாரணை செய்ய முடியும். यूनिवर्स में जो भी आत्माएं हैं उन सबका बाप एक ही है. உலகத்தில் இருக்கிற எல்லா ஆத்மாக்களுக்கும் தந்தை ஒரே ஒரு பாபா. यूनिवर्सिटी में मनुष्य पढ़ेंगेனா, ஒரு யூனிவர்சிட்டி இருக்கிறது என்றால் அங்கே மனிதர்கள் சென்று படிப்பார்கள் அல்லவா? अभी तुम बच्ची ये भी जानते हो. இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் இதையும் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். हम ही सराशी जन्म लेते हैं. நாம் தான் 84 பிறப்புகளை எடுக்கிறோம். 84 லட்சம் பிறப்பெல்லாம் கிடையாது. यूनिवर्स में जो भी आत्माएं हैं ये समय सपतित है. இந்த உலகத்தில் இந்த யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா ஆத்மாக்களும், யாரெல்லாம் ஆத்மாக்கள் இருக்கின்றார்களோ அனைத்து ஆத்மாக்களுமே பதித்தமாக இருக்கிறார்கள். இது சீச்சி உலகம் துக்கதாமமாகும். உசி சுகதாம் லே ஜானே வல்ல ஏகி பாப்ப. இந்த துக்கதாமத்திலிருந்து நம்மை சுகதாமத்துக்கு அழைத்து செல்லக்கூடியவர் ஒரே ஒரு பாபா. உनको லிபரேட்டர் பி கேட்டே ஹே. அவரை லிபரேட்டர் என்றும் கூறுகிறோம். தும் சாரி யூனிவர்ஸ் வா விஸ்வக்கு மாலிக் பன்ட்டியோன்னா. பாபா சொல்கிறார், நீங்கள் முழு யூனிவர்ஸுக்கும் முழு உலகத்துக்கும் எஜமானனாகிறீங்க இல்லையா? பாப் सबके लिए कहते மெசேஜ் பहुंचाकर आओ. அனைத்து குழந்தைகளுக்கும் பாபா கூறுகிறார். என்ன கூறுகிறார்? எப்படியாவது நான் வந்த செய்தி நீங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும். बाप को सब याद करते हैं. பாபாவை அனைவருமே நினைக்கிறார்கள். उनको கைடு லிபரேட்டர் மர்சிஃபுல் பி கேட்டே ஹே. அவரை கைடு என்றும் லிபரேட்டர் என்றும் கருணை உள்ள உடையவர் என்றும் கூறுகிறார்கள். அநேக விதமான பாஷைகள் இருக்கிறதல்லவா? சவி ஆத்ம ஏக்கு புகார்த்திய. அனைத்து ஆத்மாக்களுமே அந்த ஒருவரை தான் அழைக்கிறார்கள். तो एक ही सारे यूनिवर्स का टीचर भी हुआ ना. அவர் இந்த முழு உலகத்துக்குமே அவர் ஆசிரியராகவும் இருக்கிறார் அல்லவா? உலகத்துக்கே டீச்சரும் அவர் தான். பாப் தோ ஹை ஹி பரந்து
கிஸ்கோ பத்தா நீயே, அவர் தான் உலகத்துக்கே டீச்சர். ஆனால் அவரை பற்றி யாருக்கும் தெரியாது. எல்லா ஆத்மாக்களுக்கும் ஆசிரியராக இருக்கிறார், குருவாகவும் இருக்கிறார். சப்கு கைட் பி கர்த்தே ஹேன், அனைவருக்கும் வழிகாட்டவும் செய்கிறார். இஸ் பெஹத் கே கைடுக்கு சிறப் தும் பச்சி ஜான்தே ஹோ. இவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஒரு கைடு. இந்த கைடை பற்றி நாம் குழந்தைகள் தான் அறிந்திருக்கின்றோம். நல்ல பகவான்கிட்ட போயிட்டு பகவானை நல்வழி காட்டு அப்படின்னு கேட்டதுண்டு இல்லையா? இப்போ பாபா வந்திருக்கிறது எதுக்காக வந்திருக்கிறார்? நல்வழி காட்டுறதுக்காக தான் வந்திருக்கிறார். பிராமணுக்கு சிவாய் ஒரு கோய் நெய் சான்டே. இவர் எப்பேற்பட்ட கைடு அப்படின்னு பிராமணர்களாகிய உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. சிலதெல்லாம் பிராமணனுக்கு மட்டும்தான் தெரியும், பிராமணனுக்கு மட்டும்தான் புரியும், பிராமணன் மட்டும்தான் ஏற்றுக்க முடியும். அந்த பிராமணன் யார்? நம்ம தான். அந்த பிராமணனுக்கே ஒரு தெய்வீக புத்தி நமக்கு தான் கிடைத்திருக்கிறது. ஆத்மா கோ பி துமே ஜானா ஹே. ஆத்மா கியா சீஸ் ஹே. ஆத்மானா எப்பேற்பட்டது அதை பற்றியும் நாம் அறிந்திருக்கின்றோம். दुनिया में एक भी मनुष्य नहीं, खास भारत आम दुनिया किसको भी पता नहीं आत्मा क्या चीज़ है. உலகத்தில் ஒரு மனிதன் கூட இல்லை ஆத்மாவை பற்றி எனக்கு தெரியும் என்று அறிந்த மனிதன் ஒருவர் கூட இல்லை. இந்த முழு உலகத்தை, பாரத்தை எடுத்துக்கோங்க, முழு உலகத்தையும் எடுத்துக்கோங்க, ஆத்மானா என்ன தெரியாது. பல்கேத்தி ஹே பர்கட்டிக்கு பீச் சமக்தா ஹே அசப் சித்தாரா. புர்குட்டி நடுவில் நட்சத்திரமானது ஜொலித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிறது ஆத்மா. அங்கே இருந்து கொண்ட ஆத்மா இந்த முழு உடலை இயக்கி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் தெரியாது. மனிதர்கள் ஒன்றுமே புரிஞ்சுக்கல. அபி தும் ஜான்தி ஹோ ஆத்மா அவிநாஷி ஹே. இப்பொழுது நாம் அறிந்திருக்கின்றோம் ஆத்மா அழிவற்றது. ஓ கபி படியா சோட்டி நெய் ஒத்திய. ஆத்மாவானது சிறியதாகவோ பெரியதாகவோ ஆகுவது கிடையாது. ஜெய்சி துமாரி ஆத்மா ஹே பாப் வஹி பிந்தி ஹே. எப்படி உங்களுடைய ஆத்மா பிந்தியாக இருக்கிறதோ அதே போல தான் பாபாவும் அதே புள்ளியாக இருக்கிறார். அவரும் சிறியதாவோ பெரியதாவோ ஆகுவது கிடையாது. वो भी है ஆத்மா, சிறு பரமாத்மா ஹே, சுப்ரீம் ஹே. அவரும் ஒரு ஆத்மா தான். ஆனால் அவர் என்ன ஆத்மா? பரம் ஆத்மா. அவர் தான் சுப்ரீம். பரோபர் சபி ஆத்மை பரந்தாமே रहने वाली है. சரியாக ஆத்மாக்கள் எல்லோருமே வசிக்கக்கூடிய இடம் எது? பரந்தாமம். இங்கே ஆத்மா நடிப்பதற்காக வருகின்றது. மீண்டும் ஆத்மா பரந்தாமம் போவதற்கு முயற்சி செய்கிறது. நம்ம பரந்தாமத்துலேருந்து வந்ததுனால தான் அங்கே போகணுங்கிற எண்ணமெல்லாம் வருது. பரம்பிதா பரமாத்மாவுக்கு சப் யாத் கர்த்தே. பரம்பிதா பரமாத்மாவை எல்லாருமே நினைக்கிறாங்க. ஏன் நினைக்கிறாங்க எல்லா ஆத்மாக்களும்? ஏனென்றால் ஆத்மாக்களை பரம்பிதா பரமாத்மா தான் முக்தி தாமத்துக்கு அனுப்பி வைத்தார். அதனால தான் எல்லாருமே அவரை நினைவு செய்கிறார்கள். பாபா இல்லாமல் யாரும் பரந்தாம வீட்டுக்கு போக முடியாது. ஆத்மா ஹி தமோ பிரதான் பனி ஹே. ஆத்மா தான் தமோ பிரதானமாக ஆகியிருக்கிறது. யாது கியூ கர்த்தே ஹே இத்னா பி பத்தா நீ. ஆத்மா பத்தித்தம் ஆயிடுச்சு. ஆனால் ஏன் நினைக்கிறோம் பகவானை நினைக்கிறவங்களுக்கு தெரியாது, இவ்வளோ கூட தெரியாது. ஜெய்சி பச்சா கஹேகா பாபா பஸ் உனக்கு குச் பி பத்தா நீ ஹே. உதாரணம் சொல்கிறாங்க பாபா. ஒரு குழந்தை அப்பான்னு சொல்லும், பாபான்னு சொல்லும், அவ்வளோதான். அதுக்கு மேலே அந்த குழந்தைக்கு வேறு எதுவுமே தெரியாது, புரிஞ்சுக்க முடியாது. அந்த மாதிரி பாபா என்ன சொல்கிறார்? என்னை நினச்சிங்க பக்தியில், எதுக்காக நினச்சிங்க தெரியாது. ஆனால் இப்போ எப்படி நினைக்கணும் அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் குழந்தைகள் கூட மம்மா பாபான்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த மம்மா பாபா எப்படிப்பட்டவங்கன்னு தெரியுமா? அவங்களுடைய மகத்துவம் தெரியுமா? தெரியறது இல்லையா? பாரத் மே ஏக் நேஷ்னாலிட்டி தீ. பாரத்தில் ஒரே ஒரு ராஜ்யம்தான், தேசம், ராஜ்யம் எல்லாமே ஒன்று தான் இருந்தது. போக போக தான் மற்ற எல்லாமே நிறைய உருவாக ஆரம்பித்து விட்டது.
இப்போ பாருங்கள் எத்தனை மதங்கள், எத்தனை தேசங்கள். அதனால் எவ்வளவு வளர்ச்சி ஏற்படுகிறதோ அவ்வளவு சண்டையானது அதிகரித்து கொண்டிருக்கிறது. बहुत झगड़े हो गए हैं, अंधियारा भी बहुत हो गया है. நிறைய சண்டை சச்சரவுகள் என்பது ஏற்பட ஆரம்பித்து விட்டது. உலகமும் கூட இருளடைந்து விட்டது. कुछ तो लिमिट भी होनी चाहिए ना. ஏதாவது ஒரு லிமிட்டேஷன் இருக்க வேண்டும் அல்லவா. ஆக்டர்ஸ்க்கு பி லிமிட் ஒத்தியே. நடிகர்கள் கூட எவ்வளவு நடிகர்கள் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு லிமிட்டேஷன் இருக்கிறது. ये भी बना बनाया खेल है. இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட விளையாட்டு. इसमें जितने भी एक्टर्स है उसमें कम जास्ती हो न सके. இந்த ஏற்கனவே உருவாக்கப்பட்ட இந்த உலக விளையாட்டில் ட்ராமாவில் எவ்வளவு நடிகர்கள் இருக்கின்றார்களோ அவ்வளவு அப்படியே இருப்பாங்க. அதில் நடிகர்கள் குறையவும் முடியாது, அதிகமாகவும் முடியாது. जब सब एक्टर स्टेज पर आ जाते हैं फिर उनको वापस भी जाना है. எல்லா நடிகர்களும் நடிப்பதற்கு வீட்டிலிருந்து மேடைக்கு வந்த பிறகு மீண்டும் அவர்கள் வீடு திரும்ப வேண்டும். जो भी एक्टर्स रहे हुए होंगे आते रहेंगे. வந்த நடிகர்கள் நடிச்சுட்டே இருப்பாங்க, வராத நடிகர்கள் வீட்டிலிருந்து வந்து கொண்டே இருப்பார்கள். बल्कि इतना भी कंट्रोल आदि करने के लिए माता मारते रहते हैं, परंतु कर नहीं सकते. இன்னைக்கு பர்த் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு எவ்வளவு அதுக்காக பிளான் பண்ணுறாங்க, தலையை பிச்சுக்கிறாங்க. ஆனால் மனுஷனால் பர்த் கண்ட்ரோலை பண்ண முடியாது. ஏன் முடியாது? பரந்தாம வீட்டில் ஆத்மாக்கள் காலியாகிற வரைக்கும் அங்கிருந்து புது புது ஆத்மாக்கள் வந்து கொண்டே தான் இருப்பார்கள். அந்த வீடு காலியாகிற வரைக்கும் பர்த் கண்ட்ரோல் பண்ண முடியாது. बोलो हम बी के ऐसा बर्थ कंट्रोल कर देते हैं. நீங்கள் குழந்தைகள் சொல்லுங்கள், நாங்கள் பிரம்மா குமாரிகள் அப்படி பர்த் கண்ட்ரோலை பண்ணிவிடுறோம். இவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கு இருக்காங்க, இது 9 லட்சமாக ஆகிவிடும். இதெல்லாம் சொல்கிறார் பாபா. முழு உலகத்திலையும் ஜனத்தொகை குறைவாகத்தான் இருக்கும். हम आपको सत्य बताते हैं, நாங்கள் உங்களுக்கு உண்மையை கூறுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இப்போ அப்பேற்பட்ட ஒரு ராஜ்யம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. நய் துனியா நயா ஜாட் ஜரு சோட்டாயி யோகா. புது உலகம், புது மரம் கண்டிப்பாக சிறியதாகத்தான் இருக்கும். ஏன் தோ கண்ட்ரோல் கர்னி சக்தே. இங்கே பர்த் கண்ட்ரோல் எல்லாம் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? तमो प्रधानम आहिकोंडे இருக்கிறது. एक्टर्स जो भी आने वाले हैं यहाँ आकर शरीर धारण करेंगे. நடிக்காத நடிகர்கள் வீட்டில் இருக்காங்க, அவர்கள் எல்லாம் இங்கே வந்து தான் ஷரீரத்தை அணிந்து கொள்வார்கள். இன் பாத்தோக்கு கோய் சமஸ்தே நீயே. இது போன்ற விஷயங்கள் எல்லாம் யாரும் புரிந்து கொள்வதில்லை. யார் புரிஞ்சுக்கிறாங்களா? யாருடைய புத்தி ஷுருடு புத்தியாக இருக்கு. நல்ல எதையுமே புரிந்து கொள்ளக்கூடிய புத்திசாலிகள் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். सती में जो राजधानी थी वो फिर से स्थापन हो रही है. சத்தியுகத்தில் ராஜ்யம் இருந்தது, இப்போ அந்த ராஜ்யம் மீண்டும் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. ட்ரான்ஸ்ஃபர் ஹோ ஜாயங்கே. இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எங்கே சத்தியுகத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுவாங்க. तुम अभी तमो प्रधान से सतो प्रधान क्लास ट्रांसफ़र होती हो. இப்போ குழந்தைகள் நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமான கிளாஸிற்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கொண்டிருக்கிறீர்கள். புராணி துனியா சே நய் துனியா மே ஜாத்தி ஹோ. பழைய உலகத்திலிருந்து புது உலகத்துக்கு செல்கின்றீர்கள். துமாரி படாய் இஸ் துனியா கே லியே நஹி. நீங்கள் படிக்கிற படிப்பு இந்த உலகத்திற்கான படிப்பு அல்ல. நீங்கள் படிக்கிறது எதுக்காக? எதிர்காலத்திற்காக. ऐसी यूनिवर्सिटी और कोई हो न सके. எதிர்காலத்துக்காக படிக்கிறேன் அப்படிங்கிற ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி இருக்குமா? அப்படி ஒரு யூனிவர்சிட்டி இருக்க முடியாது. காட் ஃபாதரை கேட்டே. காட் ஃபாதர் தான் கூறுகிறார், கடவுளே வந்து சொல்கிறார். हम तुमको अमर लोक के लिए पढ़ाते हैं. கடவுளே வந்து என்ன சொல்கிறாரா? நான் உங்களுக்கு
அமரலோகத்திற்கான படிப்பை படிப்பிக்கிறேன். இங்கே படிச்சிங்கன்னா நீங்கள் அரைக்கல்பத்துக்கு அமரலோகத்தில் வாழ்க்கை வாழலாம். இந்த மரணலோகமோ அழிந்து போகக்கூடியது. சத்தியுகத்தில் லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது. ஸ்தாபனா कैसे हुई? இந்த லக்ஷ்மி நாராயண ராஜ்யம் எப்படி ஸ்தாபனையானது யாருக்குமே தெரியாது. बाबा हमेशा कहते हैं जब तुम भाषण करती हो लक्ष्मी नारायण का चित्र जरूर रखो. பாபா எப்பொழுதுமே குழந்தைகளுக்கு கூறுகிறார், எங்கெல்லாம் நீங்கள் சொற்பொழிவு செய்ய செல்கின்றீர்களோ அங்கே இந்த லக்ஷ்மி நாராயணருடைய சித்திரத்தை அவசியம் நீங்கள் எங்கெல்லாம் சொற்பொழிவு செய்ய செல்கின்றீர்களோ அங்கே இந்த லக்ஷ்மி நாராயணருடைய சித்திரத்தை அவசியம் வையுங்கள். इसमें डेट भी जरूर लिखी हुई हो. அந்த படத்தில் அவங்க எப்போ அந்த உலகத்தை ஆட்சி செய்தார்கள் என்ற அந்த தேதியும் எழுதியிருக்க வேண்டும். तुम समझा सकते हो? नए विश्व की शुरुआत से 1200-5000 वर्ष तक इन डिनास्टी का राज्य था. நீங்கள் புரிய வைக்க முடியும். புது உலகத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து 1680 ஆண்டு காலம் வரை இவர்களுடைய ராஜ்யம் இருந்தது. ஜெசி கேத்தேனா கிறிஸ்டியன் யுனிவர்சிட்டிக்கா ராஜ்யத்தா. எப்படி சொல்லும்போது சொல்கிறோம் இல்லையா, கிறிஸ்துவ தர்மத்தினுடைய ராஜ்யம் இருந்தது. ஒருவர் பின் ஒருவராக அது அடுத்து அந்த தர்மத்திற்கு வர ஆரம்பித்தார்கள். जब ये देवता डायनास्टी थी तो दूसरा कोई था नहीं. ஆனால் எப்போ தேவதைகளுடைய வம்சம் ராஜ்யம் இருந்ததோ அப்பொழுது வேறு யாரும் அங்கு கிடையாது. அஃபிரி டினாஸ்டி ஸ்தாபன் ஓ ரஹி ஹை. இப்பொழுது மீண்டும் இவர்களுடைய ராஜ்யம் வம்சம் ஸ்தாபனையாய் கொண்டிருக்கிறது. மற்ற எல்லாமே அழிந்து போய்விடும். லடாய் பி சாம்னே கடி ஹை. யுத்தமும் கூட எதிரில்தான் நின்று கொண்டிருக்கிறது. பாகவத் ஆதி में इस पर भी कहानी लिख दी है. பாகவதத்தில் கூட இதை பற்றி கதைகளெல்லாம் எழுதியிருக்கிறார்கள். छोटी पन में कहानी आदि सुनते रहते थे. சின்ன வயசில் இது போன்ற கதைகளெல்லாம் கூட நம்ம கேட்டுட்டு தான் இருந்தோம். ஆனால் இப்பொழுது அறிந்திருக்கின்றோம். பாபா சொல்லர், நீங்கள் தெரிஞ்சிட்ருக்கிறீங்க. ராஜாயி கேஸ்தி ஸ்தாப்னா ஒத்தி ஹே. இவர்களுடைய ராஜ்யம் யாருடைய ராஜ்யம்? லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் எப்படி ஸ்தாபனையாகின்றது? ஜரூர் பாப்னி ராஜ்யக்கு சிக்காயா ஹே. கண்டிப்பாக பாபா தான் ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்திருந்தார். அவர் கற்றுத்தரப்பட்ட ராஜயோகத்தை கற்றுக்கொண்டவர்கள் ராஜ்யத்தை பெறக்கூடியவர்களாக, ராஜ்யத்தை ஆளுவதற்கான திறமை கொண்டவராக, தகுதி கொண்டவராக ஆகிவிடுகிறார்கள். நம்பர் 1 ஆனது யார்? ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர். ஜோ பாஸ் होते हैं. யார் பாஸ் ஆகின்றார்களோ அவர்கள் வெற்றி மாலையில் மணி ஆகிறார்கள். और कोई इस माला को जानते नहीं. வேறு யாருக்குமே இந்த மாலை பற்றி தெரியாது. இந்த மாலையை பற்றி நீங்கள் தான் அறிந்திருக்கிறீர்கள். துமாரா புரோர்தி மார்க. நம்முடைய மார்க்கம் இல்லற மார்க்கம். ऊपर में बाबा खड़ा है. उनको अपना शरीर है नहीं है. மேலே பாபா இருக்கார். இங்கே மாலையில் தனியாக ஒரு மணி மட்டும் இருக்குது. பூனா ஒரு பூ இருக்கும். மணியாக கோக்கப்பட்டிருக்குன்னா மேலே ஒரே ஒரு மணி தனியாக இருக்கும். அது யாருடைய ஞாபகார்த்தமான மணி? ஷிவ் பாபா. அவருக்கு சரீரம் கிடையாது. அடுத்து யார் இருக்காங்க? அவருக்கு அடுத்து, ஷிவ் பாபாவுக்கு அடுத்து பிரம்மா சரஸ்வதி. இந்த பிரம்மா சரஸ்வதி தான் பிரம்மா சரஸ்வதியிலிருந்து லக்ஷ்மி நாராயணர் ஆகின்றனர். பெலே சாயி பாப் ஃபிர் ஜோடா. ஃபஸ்ட்டு ஷிவ் பாபா வேணும். அதுக்கடுத்து ஒரு ஜோடி மணியானது காட்டப்பட்டிருக்கிறது. ருத்ராட்சக்கி தானே ஒத்தி என்ன? ருத்ராட்ச மணிகளானது இருக்கிறது அல்லவா? நேபாள்மே விருக்ஷ ஹே. நேபாளத்தில் ருத்ராட்ச விருட்சமானது இருக்கின்றது. அந்த மரத்திலிருந்து நிறைய ருத்ராட்ச மணிகள் வருகின்றது.
உண்மை சச்சே பி ஒத்தே ஹே, அதில் உண்மையான ருத்ராட்சமும் இருக்கிறது. எவ்வளவு அந்த ருத்ராட்ச மணிகள் சிறியதாக இருக்குமோ அவ்வளவு அது விலை உயர்ந்ததாக இருக்கின்றது. अभी तुम अर्थ को समझ गए हो. அது ருத்ராட்சமாக இருக்கட்டும், அல்லது பூ மாலையாக இருக்கட்டும், அல்லது 108 மணிகள் கொண்ட மாலையாக இருக்கட்டும், அனைத்தினுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு விட்டீர்கள். ये विष्णु की विजय माला अथवा 2 माला बनती है. இங்கே விஷ்ணுவனுடைய வெற்றி மாலை, விஷ்ணுவனுடைய ராஜ்யத்தில் வரக்கூடியவங்க, விஷ்ணுபுரிக்கு வரக்கூடியவங்க, வெற்றி அடைந்தவர்கள் அந்த வெற்றி மாலையில் மணியாகின்றார்கள். உலகத்திலேயோ மனிதர்கள் மாலையை உருட்டி உருட்டி ராம் 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 அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாலையை ஏன் உருட்டணும், அதனோட அர்த்தம் யாருக்கும் தெரியறதில்ல. மாலையை ஜபிச்சுட்டே இருக்காங்க கையில் வச்சு. இங்கேயும் பாபா சொல்கிறார், நீங்கள் மாலையில் உட்காந்து உருட்ட வேண்டாம். இங்கே நீங்கள் என்ன பண்ணணும், என்னை நினைவு பண்ணுங்க. தொடர்ந்து என்னை நீங்கள் என்ன பண்ணணும், நினச்சிட்டே இருக்கணும். இடைவிடாமல் மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்களா மாலை உருட்டிகிட்டே. நீங்கள் வாயினால் எதுவுமே சொல்ல வேண்டாம். கீத் பி ஸ்தூல் ஹோ ஜாத்தா ஹே, பாடல் பாடுவது கூட ஒரு ஸ்தூலமான ஒரு விஷயமாக ஆகிவிடுகிறது. குழந்தைகள் நீங்களோ மனதில் பாபாவை நினைக்க வேண்டும். நெய் तो फिर गीत आदि याद आते रहेंगे. பாட்டு பாடிட்டே இருந்தீங்கன்னா பாட்டோட அந்த வரிகள் அதுதான் உங்களுக்கு ஞாபகத்தில் வந்துட்டுருக்கும். பகவான் நினைவு மனசில் வராது. ஆக இங்கே முக்கியமான விஷயம் எது, நினைவு செய்வதாகும். தும்கு ஆவேஜ் से भी परे जाना है. குழந்தைகள் நீங்கள் சப்தத்தையும் கடந்து செல்ல வேண்டும். பாப்கா டைரக்ஷன் है ही मन मना भव. பாபா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கட்டளை என்ன, மன்மனா பவ. பாப் தோடி கேட்டு கீத் காவோ. பாபா பாட்டு பாடுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்கன்னு சொன்னாரா? இல்லை. என்னை நீங்கள் என்ன பண்ணுங்க, நினைவு பண்ணுங்க. எப்படி நினைவு பண்ணுங்க, ஆத்மான்னு உங்களை உணர்ந்து என்னை நினைவு பண்ணுங்க. என்னுடைய மகிமையை பாடணுங்கிற அவசியமும் இல்லை. ஏதோ தும் ஜான்தியோ, உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா, என்னோட மகிமை தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா. நான் ஞான கடலாக இருக்கிறேன், சுகம் மற்றும் சாந்தியினுடைய கடலாக இருக்கிறேன். மனிதர்களோ பேர் அப்படியே வச்சுட்டாங்க. எதுக்கு பேர் வைக்கிறோன்னே தெரியாமல் பேர் அப்படியே வச்சுட்டாங்க. ஆனால் அந்த மகிமைக்குரியவர் யாருன்னு தெரியாது. உங்களை தவிர பேரு சகிதமான ஒரு அர்த்தம் வேறு யாருக்கும் தெரியாது. எல்லா புகழும் யாருக்கு, எல்லா நாமங்களும் யாருக்கு உகந்தது, ஒரே ஒரு शिव बाबाக்கு. बाप आकर अपना नाम रूप आदि बताते हैं, मैं कैसा हूँ. பாபா வந்துதான் தன்னை பற்றிய பேர் என்ன, ரூபம் என்ன, தேசம் என்ன, நான் எப்படி இருக்கிறேன் எல்லாவற்றையுமே கூறுகிறார். நீங்கள் ஆத்மா எப்படி இருக்கிறீங்க அதையும் பாபா தான் கூறுகிறார். तो बहुत मेहनत करती हूँ पाठ बजाने. நீங்கள் நடிப்பதற்கு நிறைய முயற்சி பண்ணுறீங்க. अरे कल्पा भक्ति செய்வீங்க. ऐसे पाठ में आता नहीं हूँ. பாபா சொல்றார், அரை கல்பமாக பக்தி செய்தீங்க, நான் அப்போ கூட நான் உங்களை சந்திக்க வரவில்லை. உங்களோட பக்தி பாற்றப்போ நான் வரவில்லை. நான் சுகம் மற்றும் துக்கத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறேன். तुम दुख भोगती हो फिर तुम सुख भोगती हो सत्य में. நீங்கள் துக்கத்தை அனுபவிக்கிறீங்க, நீங்களே சத்தியுகத்தில் சுகத்தையும் அனுபவிக்கின்றீர்கள். तुम्हारा पाठ मेरे से भी ऊंच है. பகவான் பாருங்க இவ்வளோ பெரிய வார்த்தை பேசுகிறார். உங்களோட பாட் என்னை விட உயர்ந்தது. புல்லரிக்க வேண்டாமா? என்னை விட உங்களோட பாட் உயர்ந்தது. मैं तो आधा कल वहाँ ही आराम से बैठ रहता हूँ वानप्रस्थ में. என்னைய பாருங்க, நான் அரை கல்பா உங்களெல்லாம் பார்க்காம உங்களோட பேசாமல் வானப்பிரஸ்த நிலையில் ஆறாமல் உட்காந்துருக்கிறேன். ஒரு வேலையும் கிடையாது எனக்கு. तुम मुझे पुकारते आते हो,
ऐसे नहीं वहाँ मैं वहाँ बैठ तुम्हारी पुकार सुनता हूँ. நீங்களும் என்னை அழைத்து வந்தீங்க. நீங்கள் கூப்பிட்டாலும் நாங்கள் உட்கார்ந்துட்டு உங்களுடைய கூக்குரலை கேட்கவில்லை. மேரா பாட்டி இசமயக்காக என்னோட பாட்டே இப்போதான். எப்போ? சங்கமயுகம். ட்ராமாவுடைய பாட்டையும் நான் அறிந்திருக்கின்றேன். अब ड्रामा पूरा हुआ, मुझे जाकर पतितों को पावन बनाने का पाठ बस जाना है. என்னோட பாட்டை நான் தெரிஞ்சிருக்கிறதுனால எப்போ ட்ராமா முடியும் தருவாயில் இருக்கோ அப்போ நான் வந்து பதித்த ஆத்மாக்களை பாவனமாக்குவதற்கான நடிப்பை நடிக்கின்றேன். வேறு விஷயமே கிடையாது. இவ்வளோதான் நான் செய்கிறேன். ஆனால் மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க என்னை பற்றி? பரமாத்மாவோ சர்வசக்திவான், அவரோ அந்தர்யாமி, அனைவருடைய உள்ளத்தையும் அறிந்திருக்கிறார். எல்லாரோட மனசில் என்னெல்லாம் ஓடுது எல்லாமே அவர் தெரிந்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாப் கேத்தே ஹே, பாபா சொல்கிறார் அப்படி இல்லை. உங்கள் மனசில் ஓடுற எண்ணங்களெல்லாம் நான் உட்காந்து பார்த்து கொண்டிருப்பதில்லை. நீங்கள் எப்போ முற்றிலும் தமோ பிரதானமாக ஆகிவிடுகிறீர்களோ அப்பொழுது அக்யூரட்டான நேரப்படி நான் வர வேண்டியதாக இருக்கிறது. சாதாரண தன்மையை ஆத்தாகும், நான் சாதாரண சரீரத்தில் தான் வருகின்றேன். து பச்சு காக்கர் துக்குசி சூடாத்தாகும், குழந்தைகளாகி உங்களை துக்கத்திலிருந்து விடுவிக்கிறேன். ஏக் தர்ம கி ஸ்தாபனா பிரம்மா துவாரா, ஒரு தர்மத்தினுடைய ஸ்தாபனை பிரம்மா மூலமாக சேவிக்கிறார். அநேக தர்மத்தினுடைய அழிவை சங்கரர் மூலமாக சேவிக்கிறார். ஐயோ ஐயோ என்ற கூக்குரலுக்கு பிறகு ஆஹா ஆஹா என்ற கூக்குரலானது ஒலிக்கும். எவ்வளவு ஐயோ வரப்போகுது தெரியுமா? ஆஃப்திமே மர்த்தே ரஹேங்கே, அப்படி ஆபத்துக்கள் வரும். அந்த ஆபத்தில் இறந்து மடிவார்கள். இயற்கையினுடைய சீற்றங்களுக்கு கூட மிகவும் உதவி செய்கின்றது. நித்த மனுஷ போத் ரோகி துக்கி யோஜாய், இயற்கை அப்படி எல்லாத்தையும் சிதைச்சிருது. ஒரு பூகம்பம் வந்தாலும் சரி, ஒரு வெள்ளம் வந்தாலும் சரி, ஒரு புயல் வந்தாலும் சரி, ஹோல்சேலாக என்ன பண்ணிடுது? மரணத்தை ஏற்படுத்திடுது. இல்லைன்னா மனிதர்கள் எவ்வளோ நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ துக்கத்தை அனுபவிச்சுட்ருப்பாங்க. बाप कहते हैं बच्चे दुखी न पड़े रहे, इसलिए नेचुरल क्लेमेटिस भी ऐसा जोर से आती है. குழந்தைகளே, உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் துக்கப்பட்டு கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு ஆத்மாக்கள் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இயற்கையினுடைய சீற்றம் கூட அவ்வளவு ஜோராக வந்து எல்லாத்தையும் செகண்டில் அழிச்சிட்டு போயிடுது. பாம்ஸ் तो कुछ नहीं है, அணு ஆயுதத்தால் போட்டு அழிக்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது. அதை விட அதிகமாக வேலை செய்வது எது? இயற்கை தான். ஆக இயற்கையின் சீற்றம் உங்களுக்கு உதவி செய்கிறது. ஒரு பூகம்பம் ஏற்பட்டதென்றால் நிறைய பேர் அதில் மடிந்து போய்விடுகிறார்கள். பானிக்காய்க்குதோ குட்காயா ஏக்கத்தம். தண்ணி இப்போ 6 ஓடுதுன்னா 2 மடங்கு தண்ணீர் 6ல் பெருகிடுச்சுன்னா வெள்ளம் வந்துடுது. மனிதர்கள் அழிஞ்சு போயிடுறாங்க. கடல் கொந்தளித்தால் அதுலேயும் ஊரே மூழ்கி போயிடுது. பூமி என்ன பண்ணுது? எல்லாத்தையும் அப்படியே விழுங்கிடுது. இதுதான் ஐயோ ஐயோ என்பதற்கான சீனாகும். இப்பேற்பட்ட சீனை பார்ப்பதற்கு தைரியம் தேவை, முயற்சியும் செய்ய வேண்டும், பயமற்றவராகவும் ஆக வேண்டும். तो बच्चों में अहंकार बिल्कुल नहीं होना चाहिए. குழந்தைகளாக உங்களுக்குள்ள அகங்காரமும் இருக்க வேண்டாம். தேகி அபிமானி ஆகுங்க. தேகி அபிமானியாக இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப இனிமையானவர்களாக இருப்பார்கள். பாப் கேते हैं मैं तो हूँ निराकार और विचित्र. பாபா சொல்கிறார், நான் எப்படி இருக்கிறேன்? நிராகாரமாக இருக்கிறேன், விசித்திரமாக இருக்கிறேன். यह आता हूँ सर्विस करने के लिए. நான் இங்கே வந்திருப்பதே எதற்காக? சேவை செய்வதற்காக. हमारी बड़ाई देखो कितनी करते. எனக்கு மகிமை பாருங்கள், எப்படிலாம் பாடுறீங்க. ஞானக்கடல் என்று
மகிமை பாடுறீங்க? ஹே பாபா. और फिर कहते பதி துனியா மே ஆவோ. ஹே பாபா அப்படின்னு அழைப்பு கொடுத்தீங்க. அப்புறம் என்ன சொன்னீங்க? இந்த பத்தித்தமான உலகத்துக்கு வாங்கன்னு என்னை அழைச்சிங்க. தும் நிமந்திரன் தூ பட அச்சா தேத்தி ஹோ. நீங்கள் அழைப்பெல்லாம் நல்லா தான் கொடுக்குறீங்க. ऐसा भी नहीं कहते स्वर्ग में आकर सुख तो देखो. எங்கே கூப்பிட்டீங்க என்னைய? பாபா சொல்கிறார், என்னை அழைச்சதெல்லாம் எங்கே? இந்த பத்தித்த உலகத்தில் தான் அழைப்பு கொடுத்தீங்க. இப்படி கூப்பிட்டீங்களா என்ன நீங்கள்? வாங்க பாபா, சொர்க்கத்துக்கு வாங்க, சொர்க்கத்தோனோட சுகத்தையும் கொஞ்சம் பாருங்கள் பாபா, அப்படி கூப்பிட்டீங்களா என்ன? அதெல்லாம் கூப்பிடலை நீங்கள். அங்கே நீங்கள் என்னை நினைக்கிறதே கிடையாது. இங்கே கொஞ்சம் துக்கம் வந்துருச்சுன்னா உடனே கடவுளை நிந்தனை பண்ண வேண்டியது. கடவுளே நீ வந்து அந்த உலகத்தில் வாழ்ந்துப்பார், இருந்துப்பார், நீ மனுஷனா ஒரு பிறவி எடுத்துப்பார், அப்போ தான் நாங்கள் படுற கஷ்டம்லாம் உனக்கு தெரியும்னு இப்படி கூப்பிட்றது உண்டு. இந்த உலகம் தமோ பிரதானமான பத்தித்த உலகம். படா அச்சா நிமந்திரம் தேத்தியோ பாரத்வாசி. பாரத்வாசிகள் இருக்கிறீங்களே, ரொம்ப நல்லா அழைப்பு கொடுத்தீங்க. எங்கே கூப்பிட்டீங்க என்னைய? பத்தித்த உலகத்துக்கு வாங்க. பத்தித்த சரீரத்தில் தானே நான் வந்தாக முடியும். இந்த பத்தித்த உலகத்தில் எனக்கு வந்து பாவனமான ஒரு உடல் கிடைக்குமா? கிடைக்காது. உங்களை சொல்லி ஒன்றும் இல்லைன்ட்டார் பாபா. ட்ராமாவிலேயே இப்படித்தான் இருக்குது. इनको भी थोड़ी पता था मेरा बहुत जन्मों के अंत का जन्म है. இந்த பிரம்மா பாபாவிற்கும் ஒன்றுமே தெரியாது. இது என்னுடைய அநேக ஜென்மத்தின் கடைசி ஜென்மா அப்படிங்கிறது அவருக்குமே தெரியாது. பாபா ने प्रवेश किया த பத்தாते हैं. எப்போ சிவன் பிரவேசிக்கிறாரோ அப்பொழுதுதான் சிவன் பிரம்மாவை பற்றிய ரகசியத்தை பிரம்மாவுக்கு சொல்கிறாரு. பாபா ने हर एक बात का राज समझाया है. பாபா ஒவ்வொரு விஷயத்தின் ரகசியத்தையும் புரிய வைத்திருக்கிறார். பிரம்மா கோஹி பத்னி பன்னா ஹே. இங்கே பிரம்மாதான் பத்னியாக ஆக வேண்டும். பத்னினா யுகல், சிவனோட யுகல் யார்? பிரம்மா. பாபா खुद कहते हैं मेरी ये वन्नी है. பாபா சுயம் கூறுகிறார், இந்த பிரம்மா என்னுடைய युगल आवार. मैं इनमें प्रवेश कर इन द्वारा तुमको अपना बनाता हूँ. இந்த பிரம்மாவுடைய உடலில் பிரவேசித்து பிரம்மா மூலமாக உங்களை நான் என்னோட குழந்தையாக ஆக்கிக் கொள்கின்றேன். பிரம்மா மூலமாக நம்ம சிவனுடைய குழந்தையாகிறோம். அதனால் பிரம்மா யார் ஆயிடுறாங்க? உண்மையான பெரிய அம்மா யார்? பிரம்மா. ஒரு அடாப்டட் மா டெஹரி, அது தத்தெடுக்கப்பட்ட அம்மா. சிவபாபா என்ன பண்ணுறார்? பிரம்மா பாபாவை தத்தெடுக்கிறார். பிரம்மா மூலமாக நாம் குழந்தை சிவபாபாக்காகிறோம். அதனால் பகவானுக்கு என்ன மகிமை பாடப்படுகிறது? தாயும் மாணவர். மா பாப் தும் இன்கு கே சக்தியோ. அம்மா அப்பா என்று இவர்களை நீங்கள் கூற முடியும். சிவபாபாவுக்கு சிறு ஃபாதரை கேங்க. சிவபாபாவை நீங்கள் தந்தை என்று தான் சொல்ல முடியும். ஏஹே பிரம்மா பாபா, இவரோ பிரம்மா பாபா. மம்மாவோ குப்தமாக இருக்கிறாங்க. பிரம்மா ஹே மா. ஆனால் பிரம்மா மா அம்மா. ஆனால் அவங்க அந்த பிரம்மா ஆண் சரீரமாக இருப்பதால் அனைத்து குழந்தைகளையும், பெண் குழந்தைகளையும் பிரம்மா தாயால் பார்க்க முடியாது. எனவே மம்மாவை பாபா என்ன பண்ணியிருக்கிறார்? அடுத்து தத்தெடுத்திருக்கிறார். அவங்க யார்? மம்மா. அவங்களும் அம்மா தான். நாம் ரக் தியா மாதேஸ்வரி. மம்மாவுக்கு பாபா பேர் என்ன வைத்தார்? மாதேஸ்வரி. ஹெட் ஓகை, அவங்க ஹெட் ஆயிட்டாங்க. ட்ராமா அனுசார் ஹை ஏக் சரஸ்வதி. ட்ராமாவின் அனுசாரமாக ஒரே ஒரு சரஸ்வதியும் அவர்கள்தான். ஜெகத்தம்பாவும் அவர்கள்தான். மாதீஸ்வரியும் அவர்கள்தான். மம்மாவும் அவர்கள்தான். துர்காவும் அவர்கள்தான். காளி தேவியும் அவர்கள்தான். அநேக நாமங்களும் இவர்களுடையது தான். யாருடையது? மம்மா. மா பாப் ஏக்கி ஒத்தேனா.
அம்மா அப்பா அப்படின்னா ஒருத்தவங்க தானே இருப்பாங்க. தும் சப் ஹோ பச்சே. பிரம்மா பாபா மம்மா இவங்க யார் ஆயிடுறாங்க? அம்மா அப்பா ஆயிடுறாங்க. நாம் அனைவருமே குழந்தைகளாவோம். காயன் பி ஹே பிரம்மா கி பேட்டி சரஸ்வதி. பாடப்பட்டிருக்கிறது பிரம்மாவின் மகள் சரஸ்வதி. தும் பிரம்மா குமார் குமாரியா ஹோனா. நீங்கள் யாரு? பிரம்மா குமார் குமாரிகள் அல்லவா? துமாரி ஊப்பர் நாம் பகுத் ஹே. உங்களுக்கும் பெயர்களோ நிறைய இருக்கிறது. இது போன்ற விஷயங்களை குழந்தைகள் நம்பர் வாராகத்தான் புரிந்து கொள்கிறார்கள். படிப்பு அப்படின்னாலே வரிசைக்கிரமம் இருக்கத்தான் செய்யும். बहुत डेढ़ पॉइंट्स है, बैरिस्टरी पढ़ते हैं, फिर उनमें भी नंबरवार होते हैं. இங்கே பாயிண்ட்ஸும் நிறைய இருக்கு. பாபா சொல்ற, இப்போ வக்கீலுக்கு படிக்கிறாங்கன்னா அந்த வக்கீல் கூட எப்படி இருக்கிறாங்க? வரிசை பிரகாரமாக தான் இருக்காங்க. சில வக்கீலும் 3 லட்சம் 4 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. சில வக்கீல் பார்த்தீங்கன்னா கிழிஞ்ச கோட்டை போட்டுட்ருப்பான். இங்கேயும் அதே போல தான். बच्चों को समझाया गया, अभी तुम समझाती हो. ஒவ்வொரு விஷயமும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகிறது. இப்போ நீங்கள் புரிய வைக்கிறீங்க. சப் பேஃபிக்கர் ரஹோ. நீங்கள் எல்லாருமே கவலையற்றவர்களாக இருங்க. யுத்தம் கண்டிப்பாக நடக்கும். என்ன தண்டோரா போடுறோம்? தெய்வீகமான ராஜதானி மீண்டும் இதே உலகத்தில் ஸ்தாபனை ஆகும். இப்போ ஸ்தாபனை ஆகிக்கொண்டிருக்கின்றது என்பதை எல்லாருடைய காதுக்கு கேட்குற மாதிரி சொல்லணும். அப்புறம் என்னாகும்? அநேக தர்மம் விநாசமாகிவிடும். எவ்வளோ கிளியராக இருக்கிறது. நீங்களோ முக்க வம்சாவளி பிராமணர்கள், உலகத்தில் இருக்கக்கூடியவர்களோ குக்கு வம்சாவளி பிராமணர்கள். ஓஹே பூஜாரி, அவர்களோ பூஜாரிகள். நீங்களோ இப்போ பூஜைக்குரியவராக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். அவங்க பூஜாரியவாக தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் பிராமணர்கள் ஆனதுனால நீங்கள் என்ன ஆயிடுறீங்க? பூஜைக்குரியவர்களாகவும் ஆகி கொண்டிருக்கிறீர்கள். தும் ஜான்தி ஹோ. நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அம்சோ தேவதா பூஜ்ய பன் ரஹே ஹே. நாம தான் பூஜைக்குரிய நாமே பூஜைக்குரிய தேவதையாக ஆகி கொண்டிருக்கின்றோம். துமாரி உப்பர் அபி லைட் கா தாஜ் நெய்ய. இப்போ உங்களுக்கு ஒலி கிரீடத்தை காட்டப்படலை. உங்கள் தலை மீது ஒலி கிரீடமே இல்லை. ஏன் ஒலி கிரீடம் இல்லை? ஆத்மா 100% தூய்மையாக இன்னும் ஆகவில்லை. ஆகிருச்சு அப்படின்னா தலைக்கு பின்னால் என்ன இருக்கும்? ஒலி கிரீடம் என்ற அந்த ஒளி வட்டமானது இருக்கும். உங்கள் ஆத்மா எப்போ பவித்திரமாகிறதோ அப்போது ஷரீரத்தை வெற்றிவிடும். இந்த பழைய சரீரத்தில் இருக்கிற உங்கள் ஆத்மாவுக்கு ஒலி கிரீடத்தெல்லாம் காட்ட முடியாது, அழகாகவும் இருக்காது. ஈசமே துமோ காயன் லாக்கு ஹே. இப்போ நீங்கள் குழந்தைகள் மகிமை பாடுவதற்கு தகுதி பெற்றவர்கள். இப்போ ஒரு ஆத்மா கூட பவித்திர ஆத்மா இல்லை. இல்லை, யாருக்குமே ஒலி கிரீடத்தை கொடுக்க முடியாது. ஒலி கிரீடமானது சத்தியுகத்தில் தான் இருக்கும். 2 கலா கம் ஹோனே வாலோ கு பி லைட் நை தேனி சாஹியே. 2 கலை குறைந்து போனவர்களுக்கும் இந்த ஒலி கிரீடத்தை காட்ட முடியாது, கொடுக்க முடியாது. நல்லது. मीठे मीठे सिखलते बच्चों प्रीत माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणिकाன मुख्य पॉइंट. फर्स्ट पॉइंट, अपनी स्थिति ऐसी अचल निर्भय बनानी है. தன்னுடைய ஸ்திதியை ஆடாத அசையாத ஸ்திதியாக, பயமற்ற ஸ்திதியாக உருவாக்க வேண்டும்.
கடைசி காலத்தில் அழிவினுடைய காட்சி அப்பொழுதுதான் பார்க்க முடியும். முயற்சி செய்ய வேண்டும். எதற்கு? ஆத்ம அபிமானியாக ஆகுவதற்கு, தேகி அபிமானியாக ஆகுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், नई राजधानी में ऊंच पद पाने के लिए पढ़ाई पर पूरा ध्यान देना है. புது ராஜ்யத்தில் உயர்ந்த பதவி அடைவதற்கு படிப்பில் முழு கவனம் கொடுக்க வேண்டும். பாஸ் होकर विजय माला का दाना बनना है. பாஸ் ஆகி தேர்ச்சி பெற்று வெற்றி மாலையினுடைய மணியாக ஆக வேண்டும். वरदानम, सदा भगवान और बागी की स्मृति में रहने वाले सर्वश्रेष्ठ भाग्यवान भव. சதா பகவான் மற்றும் பாக்கியத்தினுடைய நினைவில் இருக்கக்கூடிய சர்வசிரேஷ்டமான பாக்யவானாக ஆகுங்கள். संगम पर चैतन्य स्वरूप में भगवान बच्चों की सेवा कर रहे हैं. संगम युगத்தில் சைத்தன்யமான சொரூபத்தில் பகவான் குழந்தைகளுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார். பக்தி மார்க் में सब भगवान की सेवा करते हैं. அதே பக்தி மார்க்கத்தில் எல்லோருமே பகவானுக்கு சேவா பண்ணுறாங்க. ஏன் சைத்தன்ய ठाकुरों की सेवा स्वयं भगवान करते हैं. அங்கே சைத்தன்யமான மூர்த்திகளுக்கு சுய பகவான் சேவா பண்ணுறாரு. எவ்வளோ பெரிய பாகியம் கிடச்சிருக்கு பாருங்க. अमृत वेले उठाते हैं, भोग लगाते हैं, सुलाते हैं. பகவான் என்ன பண்ணுறாரு? டெய்லி அமிர்த வேலையில் உங்களை எழுப்பி விடுறார், உணவு ஊட்டி விடுறார், போக் கொடுக்குறாருல பாபா, தூங்க வைக்கிறார். रिकॉर्ड पर सोने और रिकॉर्ड पर उठने वाले. பாட்டு தூங்குறதுக்கும் பாட்டு இருக்குது, எழுந்திரிக்கிறதுக்கும் பாட்டு இருக்குது. போகு பாபாவுக்கு நம்ம கொடுக்குறோம், நம்ம சாப்பிட்றோன்னு அதுக்கு பாட்டு இருக்கு. பாருங்கள் எவ்வளோ அன்பு பாபாவுக்கு குழந்தைகள் மேலே. இப்போ தூங்குறதுக்கு ஒரு பாட்டு, எழுந்திரிக்கிறதுக்கு ஒரு பாட்டு, எல்லாம் ஞாபகம் இருக்கு இல்லையா? அமிர்த் வேலா பாட்டு, நைட்டு தூங்குறதுக்கப்போ சோஜா ராஜ்குமாரி சோஜா கேட்டு பாருங்கள் அந்த பாடலை. பாபா எவ்வளோ அன்பாக நம்மளை தூங்க வைக்கிறதுக்கு அவர் இப்போ முயற்சி பண்ணுறாரு தெரியும். இப்பேற்பட்ட செல்லமான மற்றும் சர்வசிரேஷ்ட பாக்யவான், அனைத்தை விட சிரேஷ்டமான பாக்யவான் பிராமணர்கள் யார்? நாம தான். இந்த பாக்கியத்தினுடைய சந்தோஷத்தில் சதா ஊஞ்சலாடிட்டே இருங்க. சிர் பாப்கி லாட்லே பனோ மாயாக்கி நெஹி. பாபாவுக்கு மட்டும் செல்ல குழந்தையா ஆகுங்க, மாயாவுக்கு வேண்டாம். ஜோ மாயாக்கி லாட்லி பன்தே, பாபா சொல்கிறாங்க, பாபாவுக்கு மட்டுமே செல்ல குழந்தை ஆகுங்க, மாயாவுக்கு செல்லமானவர்களாக ஆகாதீங்க. யார் மாயாவுக்கு செல்லமாகறாங்களோ அவங்க நிறைய விளையாட்டு காண்பிக்கிறார்கள். அதனால் பாபா என்ன சொல்கிறாரு? மாயாவுக்கு அடிமை ஆகக்கூடாது. ஸ்லோகன், अपनी हर्षित मुख चेहरे से सर्व प्राप्तियों की अनुभूति कराना सच्ची सेवा है. தன்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த முகத்தின் மூலமாக அனைத்து பிராப்தியினுடைய அனுபவத்தை செய்ய வைப்பது இது உண்மையான சேவையாகும். அவ்விக்த சமிகை. இந்த மாதத்துக்குரிய தலைப்பு अशरीरी व विदेही स्थिति का अभ्यास बढ़ाओ. अशरीरी स्थिति மற்றும் விதேகி ஸ்தித்தியில் இருப்பதற்கான பயிற்சியை அதிகப்படுத்துங்க. அஷரீரி பன்னா அர்த்தாத் அசரீரியாக ஆகுவது என்றாலே அர்த்தம் शब्दத்தை கடந்து போவதாகும். शरीर है तो आवाज़ है, शरीर से परे हो जाओ तो साइलेंस. शरीरத்தில் இருக்கும்போது சப்தம் இருந்து கொண்டே இருக்கும். शरीरத்தை விட்டு நம்ம ஆத்மா கடந்து போய்விட்டோம் என்றால் साइलेंस. एक सेकंड में सर्विस की संकल्प में आए और एक सेकंड में संकल्प से परे स्वरूप में स्थित हो जाइए.
ஒரு செகண்ட் சேவா அப்படிங்கிற எண்ணத்தில் வாங்க. அதே அடுத்த செகண்ட் அந்த எண்ணத்தையும் கடந்து அஷரீரி சொருப்பத்தில் நிலைத்து விடுங்கள். காரியப்பிரீத் ஷரீர் கி பான்மி ஆயே. காரியம் செய்வதற்காக ஷரீர உணர்வுல வாங்க. அடுத்த செகண்ட் அஷரீரி ஆயிடுங்க. ஜப் எ ட்ரில் பக்கி ஹோகி. இது ஒரு ட்ரில் ப்ராக்டிஸ். எப்போ இந்த ட்ரில் ப்ராக்டிஸ் உங்களுக்கு பக்காவாக இருக்குமோ அப்பொழுது அனைத்து பரிஸ்திதியும் நீங்கள் எதிர்கொள்ள முடியும். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதனால் என்ன ப்ராக்டிஸ் அதிகப்படுத்தணும்? அஷரீரி ஆகுவதற்கான, விதேகி ஸ்திதியில் இருப்பதற்கான பயிற்சியை அதிகப்படுத்தணும். நல்லது. ஓம் சாந்தி.
அன்பு தந்தாயே எதிர்பார்ப்பு இல்லாமலே தேவையை நீயும் தீர்த்தாய் நான் சொல்லாமலே. அன்பு தந்தாயே எதிர்பார்ப்பு இல்லாமலே தேவையை நீயும் தீர்த்தாய் நான் சொல்லாமலே. உன்னோடு வருவேன், உன்னோடு வருவேன் அன்பான மாமா, உனக்காக நான்